வணக்கம். நான் நிரோஷன். இதில் பிடிச்சு ஒரு ஒரு கிழமைக்கு பிறகு இந்த பெட்டியை நாங்கள் என்ன செய்கிறோம், தேனீ வளர்க்குற பெட்டியை என்ன செய்கிறோம்ன்றதை காட்டிக்கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தா அடிப்பலகையை தூக்கி பார்த்தோம்னா அதில் நிறைய பூச்சிகள், தூசுகள், அந்த முட்டைகள், மற்றது வண்டுகள், அப்படி நிறைய இதுகள் இருக்குது. அப்போ அது இருக்கக்கூடாது. ஏன்னா தேனி எப்பயுமே சுத்தமாக தான் இருக்கும். அப்போ இப்படியானதுகள் இருந்தால் அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ விட்டுட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். அதை விட அந்த பூச்சி மெழுகு அந்த பூச்சி அது ஒரு பாதிப்பு. அதை இருந்தால் தேனி அந்த இடத்துல இருக்காது. அப்போ அதை அப்படி சிவரில் அடித்து அதை க்ளீன் பண்ணி போட்டு வடிவாக ப்ரஷ்ஷாலேயோ என்ன தலையை வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு பெட்டியை வடிவாக நீட்டாக வைக்கிறோம். நாங்கள் நீட்டாக வச்சு போட்டு தான் இப்போ ஒன்றை எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ மேல் மூடியை தூக்கி வெளியில் பூச்சியில் நசிவிடாத இடத்துல ஒரு வடிவாக வச்சுட்டு வதைகள் எப்படி கட்டியிருக்கு, புது வதைகள் கட்டியிருக்குதா, இப்போ பிடிச்சி விட்டதுலேருந்து அதாவது 2 வதை தான் நாங்கள் கட்டி விட்டுனாங்க. அது இந்த வாழை நேரெல்லாம் வெட்டிட்டு அறுத்துட்டு அப்போ அது கொஞ்சம் அதெல்லாம் ஒட்டிட்டார். அப்போ கீழே என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கும். நல்ல வடிவாக புது வதைகள் கட்டி இருக்குது. நல்ல இதாக நிற்கணும். வாக்கில் பார்த்தா தெரியுது. அந்த ஆக்டிவாக எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்குது. மெழுகு சுரந்து செல்லுகளையும் கட்டி கொண்டிருக்கு புதுசாக. உள்ளுக்குள்ளையெல்லாம் வதையில் பார்க்க நல்ல புது வதைகளாக இருக்குது. அப்போ ஆக்கள் வேலை நல்ல ஆக்டிவாக வேலை செய்து கொண்டிருக்கீங்கன்னா அப்போ இது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டெவலப் ஆகி கொண்டிருக்குன்றது அப்படியே பார்க்க கண்கூடாக இருக்குது. மற்றது வதைகளை அப்படி ஒன்றை தூக்கி பார்க்குறோம். அப்போ இதில் தூக்கி பார்க்க இதில் இருக்கிற வதைகளில் தேனுகள் தேவையான அளவு இருக்குது. மகரந்தம் வடிவாக இருக்குது. கீழே முட்டைகளும் ராணி நிறைய முட்டை போட்டிருக்குறா. அப்போ ஓகே, அது நல்ல ஹெல்த்தாக இருக்குது. அப்போ மற்ற பக்கம் அதே மாதிரி பார்க்குறோம். 2 பக்கம் அப்படியே பார்த்துட்டு அப்போ ராணி முட்டை போட்டிருக்கு. தேனீக்கள் வடிவ ஆரோக்கியமாக இருக்கணும். தேவையான அளவு சாப்பாடு இருக்குது. தேவையான அளவு மகரந்தம் இருக்குது என்றதை உறுதிப்படுத்தி கொள்கிறோம். நன்றி.